நேற்று வந்து உஸ்லம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 4 பேர் வந்து இதில் மின்னல் தாக்கி அதில் 3 பேர் உயிரிழந்தார்கள். அவங்களை பார்க்கறதுக்கும் அவங்களுடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கும் ஒருவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானதில் நம்மளுடைய மதுரை ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான நிதி உதவியை செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருக்கார். ஸோ அவங்க குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவங்களுக்கு தேவையான நிதி உதவி வழங்குறதுக்காக இப்பொழுது வந்திருக்கோம். வேறு ஏதாவது கேள்வி? கண்டிப்பாக அவங்களுக்கு நிவாரணத்தை முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ அந்த நிவாரணத் தொகையை நான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான நிவாரணத் தொகையை 4 லட்சம் ரூபாய் இறந்தவர்களுக்கு வழங்குவதற்கு எல்லாம் தயாராக இருக்குது. வந்தோடனே இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்துருவோம். எந்த காலத்திலும் நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த காலத்திலும் மேகதாது அணையை கட்டுவதற்காக அனுமதிக்க மாட்டார். அது இல்லாமல் அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கிறதுக்காக அனைத்து விதத்திலும் அனைத்து துறைகளிலும் முடக்கிவிட்டுள்ளார். கண்டிப்பாக எந்த காலத்திலும் மேகதாது அணை கட்டுவதற்காக நம்மளுடைய முதல்வர் வந்து எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார். பிரதமரை சந்திக்க உள்துறை அமைச்சரை சந்திக்க போயிருக்காங்க. இது குறித்து மீனவர் பிரச்சனை, தமிழக பிரச்சனை குறித்து முதல்வர் வந்து என்னென்ன தமிழக தேவை குறித்து, தமிழக பிரச்சனை குறித்து, தமிழக மக்களுக்கான தேவைகள், முதல்ல தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் இது அனைத்தையும் சேர்த்து இன்னைக்கு முதல்வரோட சந்திப்பு இருக்கும். அது அபிஷியல் சந்திப்பு மட்டும்தான். இல்லை, எல்லா பிரச்சனைகளும் சேர்த்தான். எல்லா பிரச்சனைகளும் சேர்த்து தமிழக மக்களுக்கான பிரச்சனைகள், தமிழக மக்களுக்கான தேவைகள், தமிழக மக்களுக்கு எதெல்லாம் கிடைக்காமல் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து நிதி ஆதாரங்கள் தமிழகத்திற்கு தேவை. பல வருடங்களாக நிதி ஆதாரங்கள் தமிழகத்துக்கு சேர வேண்டிய நிதிகள் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் சேர்த்து தான் முதல்வருடைய சந்திப்புகள் இருக்கும். ஒன்லி அபிஷியல் சந்திப்பு. இல்ல, திமுகவினர் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. உயர்ந்த அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க 5 வருஷமாக அவங்க செய்த ஆட்சி, அவங்க எந்தெந்த மாதிரியான மக்கள் விரோத செயல்கள், இதில் எல்லாரும் சேர்த்து தான் மக்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பதிலை கொடுத்திருக்காங்க. இதற்கு அவங்க வந்து இன்னைக்கு எங்களுடன் கூட்டணி சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சியினரிடம் அவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவது, தேவையில்லாம் தகராறு செய்வது, இன்னமும் அவங்களை வந்து மக்கள் விரோத செயல்களை தான் திமுக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. எல்லா இடத்திலும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு துறையிலும் அவங்களை திமுக தூண்டுதல் பேர் தான் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்பட்டு வருது. அரசுக்கு எந்த வகையிலாவது குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் திமுக செயல்பட்டு வராங்க. மக்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனைத்தும் களையெடுக்கப்பட்டு இந்த அரசு விரைவில் மக்களுக்கான செயல்பாடுகளை மட்டுமே போக்கஸ் பண்ணி வேலைகளை துவங்குவோம். இல்ல, அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள். அதை பத்தி நாங்க பேச வேண்டிய இதுல இல்ல. அவங்கள இருந்து யாராவது அவங்களுடைய தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டு ராஜினாமா செய்தால் அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முற்றிலும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இருப்போம். அதை பத்தி நாங்க பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. இல்ல, அவங்க ரிசைன் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சேர்றவங்கள சேரான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுடைய நிர்வாகிகள் முன்னாடி ஆயிரக்கணக்கானோர் அங்கங்க ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து இனிமேல் மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்து தமிழக மக்கள் தங்களுடைய தலைவர் மீது வச்ச நம்பிக்கையில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லாரும் அங்கங்க சேர்ந்துட்டு வாங்க. சேர்றவங்களை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. அவங்க காய்ச்சல் இல்ல, கணக்கீட்டாளர்களை வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 7000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 1500 பேர் கிட்ட தான் இருக்கிறாங்க. ஸோ 4500 பேர்கிட்ட கணக்கீட்டாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம். சரி, மின்சாரத்துறையில் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட கடந்த 5 ஆண்டுகளில் மின்சாரத்துறை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லா இடத்திலும் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்ப கடந்த சில நாட்களாக பார்த்திருப்பீங்க, அங்கங்க நடக்க வேண்டிய அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம், எங்கெங்கெல்லாம் ஃபால்ட்னால வர வேண்டிய மின்தடைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடத்துலயும் அதிகமான அந்த ரோந்து வாகனங்கள் எங்கெங்கெல்லாம் ரோந்து வாகனங்கள் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக பதில்களும் என்னன்னா, நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் மூலமாக, போன் கால் சென்டர் மூலமாகவும், சோசியல் மீடியா மூலமாகவும் எங்கெங்கெல்லாம் தடைகள் ஏற்பட்டு ரெக்டிஃபை பண்ணது அதோட பதில்களும் உடனடியாக தெரிவிக்கப்பட்டு வருது. எல்லாமே வந்து உடனடியாக போன வாரம் இதே நாள் இருந்த சூழ்நிலைக்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா 80% இடத்துல அப்ப இருந்த பிரச்சனைகள் குறைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதை சரி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. நிறைய இடத்துல இப்போ நேற்று மொத்தமா பாத்தீங்கன்னா கிண்டியில மட்டும் ஒரே இடத்துல டிரான்ஸ்பார்மர் வந்து ஃபால்ட், அதனால கொஞ்ச நேரம் மின்தடை இருந்துச்சு. எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ அதெல்லாம் சரி செய்து சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டே தான் வருது. நேற்று வந்து முற்றிலும் அதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையில அனைத்தும் அந்த எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் ஃபியூஸ் ஆஃப்னாலேயோ இல்ல மற்ற ஜம்பர் இஷ்யூனாலேயோ இல்ல ஓவர்லோடுனாலே வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு. இல்ல, கண்டிப்பா எடுக்கப்படும்.
எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்தோ அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் சொல்லி இல்லைன்னா ஐடென்டிஃபை பண்ணுற பணிகள் இருக்கு. ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. அனைத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண பணிகளும் நடைபெற்று வருது. எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ, ஊழல் நடந்திருக்கோ, யார் யாரும் தவறு செய்தார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நடவடிக்கைகள் இருக்கும். ஏன்னா மக்களுடைய பணத்தையும் மக்களுக்கான இருக்கும் நிறுவனத்தின் மீதும் யாரும் தவறு செய்ததில்லை. அதுக்கான நடவடிக்கை சட்டப்பூர்வ நடவடிக்கை ஆட்டோமேட்டிக்காக எடுக்க தான் செய்யும். இல்லை, இப்போ இந்த வருடத்திற்கான நம்ம சட்டக்கல்லூரிகளுடைய இதில் வந்து நீங்கள் துவங்குறதுக்கான வேலை பணிகள் அது இல்லாமல் போன இதில் வந்து ஏபிபியோடைய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் நியமனங்கள் தொடர்பான விஷயங்கள், அது இல்லாமல் அடுத்து வர்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற வழக்கறிஞர்கள் நியமிப்பது, அது போன்ற பல ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இது இல்லாமல் லா கமிஷன்ஸ் வந்து அடுத்த மாதம் லா கமிஷன் வந்து அடுத்த மாதம் முடிவடையுது. ஸோ அது நம்ம ரீகன்ஸ்டியூட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ லா கமிஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் அனைத்து பணிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஸோ விரைவில் நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள், அதாவது அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் தனியார் சட்டக்கல்லூரிகள் ஒரு சில இடத்துல முறைகேடுகள், தவறான விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களெல்லாம் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பும் பணிகள் இருக்கு. ஒரு சில கல்லூரிகள் வந்து அரசு சீட்ஸ், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸையும் அவங்களே ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பும் பணிகள் இருக்கு. அரசு கல்லூரிகளில் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கான ஆய்வுகள் இன்னைக்கு நடைபெற்றுச்சு. கண்டிப்பாக சீரமைக்கிற பணிகளை நடைபெற்று முழு வீச்சில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுக்கும் பணிகளில் முடக்கி வெட்டப்பட்டுள்ளது. கண்டிப்பாக திருப்பங்கூடத்துக்கு முதலாவதா என்னன்னா அங்கே இருக்கிற கழிவுநீர் கால்வாய்கள் பணிகள் தான் முதலாவதா. அது போக எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன அவங்களுடைய குறைகள் சொல்லியிருந்தாங்களோ அதையெல்லாம் கணக்கிட்டு அங்கே நிவர்த்தி செய்யும் பணிகள் நடைபெற்றுள்ளது. முதலாவதா மதுரை முழுவதும் என்னன்னா நமக்கு கழிவுநீர் கால்வாய்கள் திட்டங்கள் சரியாக இல்லை. கழிவுநீர் கால்வாய் திட்டம் பெரிய அளவில் மதுரை முழுவதும் செய்யப்பட வேண்டும். அதற்கான பெரிய அளவு திட்டப்பணிகளை ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளோம். அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக மதுரையில் முதலாவதாக கழிவுநீர் கால்வாய்கள் வெளியேற்றும் பணிகள் இதுவரை யாருமே இது சம்பந்தமாக செய்யவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். கழிவுநீர் கால்வாய் மதுரை முழுவதும் சீரமைக்கப்பட வேண்டும். அதுக்கு பெரிய அளவில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கான ஆலோசனைகள் ஈடுபட்டுள்ளோம். அது முடிஞ்ச பிறகுதான் மற்ற பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.